இந்த நேரத்துல வந்து கர்த்தர் வந்து அதற்காக ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கணும், எப்படி கட்டணும், அதுல என்னென்ன வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ குடுக்குறாரு. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். ஒவ்வொரு பொருள் அங்க வைக்கிறதுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாரு. அது எவ்ளோ ஹைட்ல கட்டணும், எவ்ளோ விட்த்ல இருக்கணும், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், எப்படிப்பட்ட மரத்த நீங்க யூஸ் பண்ணணும், அத நீங்க எப்படி செதுக்கணும், அதுக்கு மேல இருக்கிற கோல்டு எப்படிப்பட்டதா இருக்கணும், இல்ல அதுல யூஸ் பண்ற பிரான்ஸ் யூட்டென்சில்ஸ் எப்படி இருக்கணும். ஒவ்வொரு பொருளையும் கர்த்தர் வந்து அவ்ளோ டீட்டெயில்டாட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்து 3 திரைகள் இருக்கிறது. 3 திரைகள் இருக்குல்ல. அதுல ஃபர்ஸ்ட் திரை வந்து டெரெக் அப்படிங்கிறாங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ளே வரதற்கான ஒரு திரை தான் டெரெக் அப்படிங்கிறாங்க. இந்த டெரெக் வந்து இஸ்ரவேலர் ஜனங்களுக்கு மாத்திரம் இருக்கிற ஒரு என்ட்ரன்ஸ். ஸோ நம்ம பைபிள்ல படிக்கும் பொழுது, அங்க நெறைய ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இஸ்ரவேலர்கள் மக்கள் மத்தியில கர்த்தர் வந்து வாசம் பண்ணணும்னு நினைக்கிறதுனால, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்த சொல்லுகிறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, இது வந்து ரொம்ப பெருசா இருக்கு. 150 அடிக்கு நீளமும் 45 ஃபீட்டுக்கு விட்த்தும் கொடுத்து ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்றாரு. இதுக்கு என்ட்ரன்ஸ் வந்து டெரெக்ன்னு வைக்கிறாங்க. இது நம்ம பார்க்கும் பொழுது இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் தான் 4 சைடுல தான் கவர் ஆகியிருக்கு. ஓகேயா? சோ இங்க யாரெல்லாம் போக முடியும் அப்படின்னா, இஸ்ரவேலர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ற எல்லார்னாலையும் இந்த டெரெக் வாசல் வழியாக உள்ள போக முடியும். இங்க எல்லா இஸ்ரவேலர்களாலும் என்டர் பண்ண முடியுது. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது எமெட் அப்படின்னு ஒரு திரை இருக்கிறது. இந்த எமெட் அப்படின்னா ட்ரூத். ஓகேயா? இது வந்து உட்பிரகாரத்துல இருக்கு. இது வந்து யாருக்கு அனுமதி இருக்கிறதுன்னா, எல்லா லேவியர்களுக்கும், ஆசாரியர்களுக்கும் இதுக்கு என்ட்ரன்ஸ்க்கு அனுமதி இருந்தது. இந்த எமெட்குள்ள தான் பரிசுத்த ஸ்தலமும், மகா பரிசுத்த ஸ்தலமும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது, இடது பக்கத்துல பொன் குத்து விளக்கு இருக்கு. இந்த பொன் குத்து விளக்கு வந்து எதை வந்து நமக்கு அடையாளம் பண்ணுதுன்னா, அந்த விளக்கு வந்து வெளிச்சம். டைம்ல நம்ம பார்க்கும் பொழுது, உள்ள யார் பிரவேசிக்க முடியும்னா, அந்த காலத்துல ஆசாரியர்கள் மட்டும்தான் பிரவேசிக்க முடியும். இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி இருக்கிற என்ட்ரன்ஸ் தான் அது வந்து காயிம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காயம் வந்து மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த இடத்துல வந்து யாரு போக முடியும்னா, பிரதான ஆசாரியர் மட்டும்தான் போக முடியும். இன்னைக்கு நீங்களும் நானும் பிரதான ஆசிரியரா இல்ல. அப்ப நம்ம இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள போக முடியுமா? போக முடியாது. சோ இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள பிரதான ஆசாரியர் வருடத்துல ஒரே ஒரு நாள் தான் போவாங்க. சோ கர்த்தர் நம்மள அழைக்கிறது வந்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு நீ வரணும். அதற்கு நீ என்ன பண்ணணும்? ஒரு பரிசுத்த வாழ்க்கைய வாழணும். பட் நீங்களும் நானும் பிரதான ஆசாரியர்கள் கிடையாது. சோ நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஆசரிப்பு கூடாரத்தை தயார் பண்ண சொன்னதே கர்த்தர் வந்து உங்க கூடயும் என் கூடயும் வாசம் பண்றதுக்கு தான். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள நம்ம என்டர் ஆகணும்னு சொல்லிட்டு தான் அந்த கிராஸ் அவர் வந்து எடுத்தாரு. நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுப்பா. என் மகனே, என் மகளே, அதுதான் எனக்கு அதிக பெயின். நீ என் கூட இருந்தேன்னா நான் சந்தோஷமா இருப்பேன். அதுக்கு நான் சிலுவை எடுக்கணுமா? எடுக்கிறேன். முட்செடிகள் என் தலையில வைக்கிறாங்களா? வைக்கிறேன். அந்த நேல்ஸ் எனக்கா? எடுத்துக்கிறேன். ஆனா நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுப்பா. அதுதான் எனக்கு பெயின்ஃபுல். நீ இல்லாம அது என்னால இமேஜின் கூட பண்ண முடியாது. இந்த உலகத்தையே நான் உனக்காக சிருஷ்டித்தேன். உன் கூட நான் இருக்கணும்னு வந்தேன். நீ இப்படி பாவம் பண்றியே, நான் உனக்காக பலியாக வரேன். என்னை நேசிப்பாயா? அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து அந்த சிலுவையை எடுத்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள போறதற்கான அந்த திரையை கிழித்து விட்டார்.